ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இனி நமக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு. இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு வந்து நடந்திருக்கு. 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ல நடந்திருக்கு. அதோடைய பிடிஎஃப் ஆன்சர் கீயோட பிடிஎஃப் நிறைய பேர் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஷிஃப்டோடைய ஆன்சர் கீயும் வந்துருச்சு. இன்னும் 1 அல்லது 2 ஷிஃப்ட் கூட வர வேண்டியிருக்கு. அப்போ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஒவ்வொரு ஷிஃப்டா அல்லது மொத்தமாக மெர்ஜ் பண்ணி நம்ம வீடியோ போட பிளான் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு 2/12/2024 அன்று நடைபெற்ற ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோடைய ஜெனரல் அவேர்னஸ் பொது அறிவு பகுதியிலிருந்து 50 கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 70 கொஸ்டின் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு. ஓகேங்களா, மீதி 71 120 கொஸ்டின் 50 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் தான். அதாவது ஜிகே, சயின்ஸ், நடப்பு நிகழ்வு. ஓகேங்களா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுகள் அந்த ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதோட பிடிஎஃப் லிங்க் இருக்கு. இதோட வீடியோடைய எக்ஸ்பிளைனும் நீங்கள் யூடியூப்ல பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கும் கண்டிப்பாக இது பயன்படும். ஏன்னா சயின்ஸ் கொஸ்டின்ங்கிறது அதே பேட்டர்ல தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேட்டர்ன் அது மாதிரி தான் கேட்குறப்ப அதே போல் அப்படி ரீசனிங் பேட்டர்ன் அதுதான். ஈஸியாகவே நம்ம அடுத்து வர தேர்வுகளுக்கு நம்ம நல்லா இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா அனலைசிஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அங்கே உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நபார்டின் துணை நிறுவனங்களில் எது தனிநபர்கள் மற்றும் பிற சட்ட நிறுவனங்களுக்கு கடன் வசதிகளை வழங்குவதற்கான நோக்கத்தை அமைக்கிறது? அதாவது நபார்டு என்பது அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இந்த நபார்டுடைய துணை நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, தனிநபர்கள் மற்றும் பிற சட்ட நிறுவனங்களுக்கு கடன் வசதி வழங்குவதற்கான நோக்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னா, சரியான ஆன்சர் நாப் சம்ருத்தி தான் சரியான ஆன்சர். அதாவது இந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் 4 லைன் 5 லைன், ஆனால் ஒரு பாயிண்ட் ஒரு வார்த்தை தெரிஞ்சா கூட நம்ம ஆன்சர் பண்றது எளிதாக தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பின்வரும் எந்த வகை காடுகளில் புள்ளிமான்கள் காணப்படுகின்றன? பின்வரும் எந்த வகை காடுகளில் புள்ளிமான்கள் காணப்படுகின்றன? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இலையுதிர், மாண்டேன், சதுப்பு நில காடுகள், முள் புதர் காடுகள். இவ்வளவு சரியான எதுவும் பார்த்தீங்கன்னா மாண்டேன் காடுகள், அதாவது மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டேன் காடுகள் தான் இந்த புள்ளிமான் காணப்படுகிறது. இலையுதிர் காடுகள் என்னன்னா பருவக்காற்று காடுகள் என்று அழைக்கப்படக்கூடியதுதான் இலையுதிர் காடுகள். சதுப்புல காடுகள் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மாங்க்ரோவ் காடுகள், அலையாத்தி காடுகள், டெல்டா காடுகள். இதெல்லாமே சதுப்பு நில காடுகள். பருவக்காற்று காடுகள் என்று அழைக்கப்படுவது இலையுதிர் காடுகள். புள்ளிமான் காணப்படுவது மாண்டேன் காடுகள். ஓகே, அடுத்து இந்தியாவில் தலைவிரித்தாடும் வறுமையின் கொடுமையை மதிப்பிடுவதற்கு பின்வரும் தரவு ஆதாரங்கள்ல எது பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. வறுமையினுடைய கொடுமையை மதிப்பிடக்கூடிய ஒரு அளவுகோலாக பயன்படுத்தக்கூடிய தரவு ஆதாரம் எதுனா சரியான ஆன்சர் 4 ஆப்ஷன் கொடுத்து. இதுல சரியானது வீட்டு நுகர்வோர் செலவு ஆய்வுகள் தான் சரியானது. அடுத்து நீந்தக்கூடிய புழு போன்ற நீர்நில வாழ் உயிரினமான இக்தியோபிஸ் பெட்டோமி, அதாவது நீந்தக்கூடிய புழு ஆனால் நீர்நில வாழக்கூடிய ஒரு இருவாழி உயிரினம் இக்தியோபிஸ் பெட்டோமி எந்த வகை இனத்தை சேர்ந்தது அப்படின்னா கை கால் கிளை இல்லாத நீர்நிலவாழ் உயிரினங்கள். கை கால் கிளை இல்லாத நிலவாழ் உயிரினங்களை சார்ந்ததுதான் இந்த நீந்தக்கூடிய புழு போன்ற உயிரினம் இக்தியோபிஸ் பெட்டோமி. இது மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்கறேன்னா, நீந்தக்கூடிய புழு போன்ற நீர்நிலவாழ் உயிரினம் எதுவும் கேட்டானா இதை போடுவோம், இக்தியோபிஸ் பெட்டோமி. அடுத்து கீழ்கண்டவர்களில் யார் ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவர்? எக்ஸ் அபிசியோ சேர்மன், அதாவது பதவி வழி தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தலைவர் யாரு? துணை குடியரசுத் தலைவர். அப்ப இவர் பதவி இந்திய துணை குடியரசுத் தலைவர் தான். பதவியின் வழியாக ராஜ்யசபாவினுடைய தலைவர் பதவியை வைக்கிறார். ஓகேங்களா, அப்ப மாநிலங்களவை என்று சொல்லப்படும் ராஜ்யசபாவின் தலைவராக பதவி வழி தலைவராக பதவி வைப்பவர் யாரு? இந்திய துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்ப ஜெகதீப் தங்கர். ஓகேங்களா, ராஜ்யசபாவுடைய தலைவராக இவர் தான் செயல்படுவார். மக்களவைக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். ஓகே, இப்ப 18வது மக்களவையோட சபாநாயகராக ஓம் பிர்லா இருக்கார். ராஜ்யசபா உறுப்பினருக்கு பதவிக்காலம் கேட்டாங்கன்னா 6 ஆண்டுகள். ராஜ்யசபா உறுப்பினருக்கு பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ராஜ்யசபாவுடைய பதவிக்காலம் கேட்டாங்கன்னா அது நிரந்தரமானது, பெர்மனன்ட் பாடி ராஜ்யசபா, அது மாநிலங்களவை.
உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் பதவிக்காலம். அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் வெளியே போவாங்க, உள்ள வருவாங்க. அப்ப அந்த ராஜ்யசபா நிரந்தரமானது. உறுப்பினர் தான் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஓகே. அடுத்து கிழக்கிலிருந்து மேற்காக இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களின் சரியான வரிசை என்ன? உயிர்கோள காப்பகங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ். மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. அப்ப என்ன கேட்கிறாங்க? கிழக்கிலிருந்து மேற்காக, இந்த கிழக்கு திசையிலிருந்து மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் வரிசை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடங்களை நோட் பண்ணிடுவோம். சுந்தர்பன் உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு? மேற்கு வங்காளம். பச்மாரி மத்திய பிரதேசம். அச்சநக்மர் அமர்கண்டக் இது ஒரே உயிர்கோள காப்பகம் தான். இது எங்க இருக்குன்னா, இதுவும் மத்திய பிரதேசம் அண்ட் சத்தீஸ்கர் மாநிலங்கள்ல பரவி காணப்படும் உயிர்கோள காப்பகம் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். அச்சநக்மர் அமர்கண்டக். சிமிலிபால் ஒடிஷா. கிழக்கிலிருந்து மேற்காக அப்படி வருஷப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா மேற்கு வங்காளம், கொல்கத்தா. இதுதான் ஃபர்ஸ்ட் கிழக்க இருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக ஒடிஷா. கிழக்கிலிருந்து வரும். அடுத்து ஒடிஷா, அடுத்து அச்சநக்மர் அமர்கண்டக், அடுத்து பச்மாரி. அவ சரியாக பொருந்தக்கூடிய கிழக்கிலிருந்து மேற்கு உயிர்கோள காப்பகம் வச்சு கொடுக்கப்பட்டதுல ஆப்ஷன் 2 தான் சரியானது. அப்ப சுந்தர்பன் மேற்கு வங்காளம், பச்மாரி மத்திய பிரதேசம், அச்சநக்மர் அமர்கண்டக் மத்திய பிரதேசம் அல்லது சத்தீஸ்கர்ல பரவி இருக்கு. சிமிலிபால் ஒடிஷா. இது தனியா கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து பின்வரும் இந்திய இசையமைப்பாளர்களில் யார் பாரம்பரிய இந்துஸ்தானி இசையை ஒழுங்கமைத்து வகைப்படுத்தி மற்றும் பந்ததியை உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவின் இசை பாரம்பரியத்தின் நவீன கல்விக்கான அடித்தளத்தை அமைப்பதில் அவரது பங்குக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ள யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பாரம்பரிய இந்துஸ்தானி இசை ஒழுங்குபடுத்தி வகைப்படுத்தி யாருன்னா சரியான ஆன்சர் விஷ்ணு நாராயண் பட்கண்டே. பண்டிட் விஷ்ணு நாராயண் பட்கண்டே சரியான ஆன்சர். அடுத்து கீழ்கண்டவர்களில் ஜெய்ப்பூர் அட்ரூலி கரானாவின் அடித்தளத்திற்கு குறிப்பாக தப்லா வாசிப்பு துறையில் மிக அதிக பங்களிப்பு வழங்கியவர் யார்? பார்த்தீங்கன்னா தப்லா தபாலி அப்படின்ற உஸ்தாத் அலாத்தியா கான் தான் சரியான ஆன்சர். அடுத்து கீழ்கண்டவர்களில் தி ஒயிட் டைகர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா அரவிந்த் அடிகா. தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் எழுதியவர் அருந்ததி ராய். தி ஒயிட் டைகர் அரவிந்த் அடிகா. அடுத்து பாரிஸ் 2024 துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கம். அப்ப 2024 ஒலிம்பிக் என்ன பாரிஸ். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய துப்பாக்கி சுடும் ஜோடி மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங். ஓகேங்களா. அப்ப முதல் இந்திய வெண்கல பதக்கம் என்ற துப்பாக்கி சுடும் ஜோடி மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங். எந்த நாட்டு வீரர்களை தோற்கடித்து வெண்கல பதக்கத்தை வின் பண்ணாங்க அப்படின்னா தென்கொரிய வீரர்களை தோற்கடித்துதான் வெண்கல பதக்கம் வின் பண்ண துப்பாக்கி சுடும் ஜோடி மனு பாக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங். வெண்கல பதக்கம் 2024 பாரிஸ் ஒலிம்பிக். ஓகே. துப்பாக்கி சுடுதல் ஈவெண்ட். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பின்வரும் யூனியன் பிரதேசங்கள்ல எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது? பொதுவாக 2012 சென்சஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2021 கணக்கெடுப்பு நடத்தல. அப்ப 2012 சென்சஸ் படிதான் மக்கள் தொகை, கல்வி அறிவு, பாலின விகிதம், அடர்த்தி விகிதம். ஓகே. அடர்த்தி அப்படின்னு என்னன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு சதுர கிலோமீட்டர் அது அதிகமாகும் போது என்ன சொல்றாங்க, அந்த மக்கள் அடர்த்தி அதிகம் சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ ஒரு சதுர கிலோ பரப்பளவுல எங்க மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கு எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா பீகார். மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் பீகார். மக்கள் அடர்த்தி குறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அதே போல மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் அப்படின்னா பீகார் சொல்றோம். அதே போல மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் கேட்டாங்கன்னா டெல்லி தான். டெல்லி என்பது யூனியன் தேசிய தலைநகர் பகுதியாகவும் இருக்கு. மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம். அப்ப குறைவான யூனியன் பிரதேசம் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிகோபார் தீவு. ஓகேங்களா. மக்கள் அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா பீகார். குறைந்த மக்கள் அடர்த்தி மாநிலம் அருணாச்சல பிரதேசம். மக்கள் அடர்த்தி அதிகமான யூனியன் பிரதேசம் டெல்லி. மக்கள் அடர்த்தி குறைந்த யூனியன் பிரதேசம் அந்தமான் நிகோபார் தீவுகள். இதோட தலைநகரம் ஸ்ரீ விஜய
இதே மக்கள் தொகை அதிகமான யூனியன் பிரதேசம் கேட்டாலும் என்னது, டெல்லி தான். மக்கள் தொகை அதிகமான யூனியன் பிரதேசம் டெல்லி தான். மக்கள் தொகை குறைந்த யூனியன் பிரதேசம் கேட்டா லட்சத்தீவு. ஓகே, மக்கள் தொகை என்பது வேற, மக்கள் அடர்த்தி என்பது வேற. அடுத்து, இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் படி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை எந்த பருவக்காலம்? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை எந்த பருவக்காலம் அப்படின்னா பிந்தைய பருவமழையை குறிக்கக்கூடியது. அதாவது ஜூன் முதல் செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக இந்திய பகுதி அதிக மழையை பெறுகிறது. பிந்தைய பருவமழை மூலம் தமிழகம் பகுதி அதிக அளவு மழை பொழிவை பெறுகிறது. ஓகே, அடுத்து, பின் வருவனவற்றுள் எது ராஷ்டிரகூட வம்சத்தின் நிர்வாக அமைப்போட சரியான ஏறு வரிசை கேட்கிறாங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா சரியானது புக்தி, அடுத்து விசயமா பிரிச்சிருப்பாங்க, அடுத்து ராஷ்டிரமாக பிரிச்சிருப்பாங்க. புக்தி, விசயம், ராஷ்டிரம். இது ராஷ்டிரகூட வம்சத்தின் நிர்வாக அமைப்போட ஏறு வரிசை. ஓகே, அடுத்து, பின் வருபவர்களில் யார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர்? யாரும் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பெங்களூர்ல இருக்கு. இதை நிறுவியவர் விக்ரம் சாராபாய். இந்த சதீஷ் தவன் ஏவுதளம் எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசம். சிறிகரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளம் ஆந்திர பிரதேசம். கோமி ஜஹாங்கீர் பாபாயோட இந்திய அணுசக்தி துறையின் தந்தை தான் கோமி ஜே பாபா. இந்திய விண்வெளி துறையின் தந்தை யாரு? விக்ரம் சாராபாய். இஸ்ரோ நிறுவியவர் இவர் தான். இஸ்ரோ எங்க இருக்குன்னா பெங்களூரு. ஓகே, அடுத்து, பின் வரும் நோட்டில் எது சாலமோனெல்லா நோய் தொற்றின் அறிகுறி அல்ல? சாலமோனெல்லா டைப்பி என்று வரக்கூடியது டைபாய்டு, குடல் காய்ச்சல். அப்ப அதுல என்ன அறிகுறிகள் இருக்கும்? வயிற்றுப்போக்கு இருக்கும், காய்ச்சல் இருக்கும், வயிற்று பிடிப்புகள் இருக்கும். அப்ப எது இருக்காது? வாந்தி எடுத்தல் சாலமோனெல்லா நோய் தொற்றின் அறிகுறி அல்ல, டைபாய்டு நோயின் அறிகுறி அல்ல. அதுதான் வாந்தி எடுத்தல், அதுதான் அறிகுறிகள். மீது எல்லாமே அறிகுறிகள் தான். ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுது? இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னா நாகாலாந்து. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நாகாலாந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்து மாநிலத்தில் கொண்டாடப்படுது. எந்த மாதத்துல? டிசம்பர் மாதத்துல கொண்டாடக்கூடிய திருவிழா தான் நாகாலாந்து மாநிலத்துல ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். அடுத்த கொஸ்டின், நீட்டோட இரண்டாவது விதிக்கு மிகவும் பொருத்தமான வரையறை எது? அப்ப நீட்டோட இயக்க விதிகள் சம்பந்தமா 3 விதிகள் இருக்கு. முதல் விதி நிலைமை விதி என்றும், இரண்டாவது விதி விசையின் விதி என்றும் அழைக்கப்படக்கூடியது. பார்க்கலாம். இதுல இரண்டாவது விதிக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வில் இருக்கும் ஒரு பொருள் ஓய்வில் இருக்கும் மற்றும் இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருள் நிலையற்ற விசையால் செயல்படாதவரை நிலையான வேகத்தில் நேர்கோட்டில் இருக்கும். ஓகேங்களா? இது சமநிலை செயல்படாதவரை, இது முதல் இயக்க விதி நிலைமத்தை குறிக்கக்கூடியதுதான். இது வராது. அடுத்தது அடுத்தது பாருங்க, ஒரு பொருள் முடுக்கமானது பொருளின் நிறை மற்றும் அதன் மீது செலுத்தப்படும் விசையின் அளவை பொறுத்து அமைகிறது. அப்ப இதுதான் சரியானது. ஓகேங்களா? F=ma. இதுதான் விசையின் விதி அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய இரண்டாம் இயக்க விதியும் இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் கீழ்கண்ட சட்டப்பிரிவில் எது கணக்காய்வர் தலைமை தணிக்கையர், அதாவது CAG அப்படின்னா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படி கூட சொல்லுவாங்க. CAGன்னு சுருக்கமாக சொல்றோம். அல்லது மத்திய அரசு தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை ஆய்வாளர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க கணக்காய்வர் தலைமை தணிக்கையர் கொடுத்துருக்காங்க CAG. இவங்களை பத்தி ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 148 CAG கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் குறிப்பிடப்படுது. பொது பணத்தினுடைய பாதுகாவலன் யாருன்னா CAG தான், கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட விதி ஆர்டிகல் 148. இப்ப நமக்கு CAG-யாக இப்ப யாரு பதவியில் இருக்காங்க பாத்தீங்கன்னா, CAG நவம்பர் 11, 2024 இருந்து CAG-யாக இருப்பவங்க யாரு பாத்தீங்கன்னா குண்டு சஞ்சய் மூர்த்தி தான் இப்ப இந்தியாவுடைய தற்போதைய கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், தற்போதைய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை ஆய்வாளர் குண்டு சஞ்சய் மூர்த்தி. நவம்பர் 11, 2024 அன்று அதிலிருந்து இப்போ வரை இவர் தான் இருக்காரு. இவருடைய சொந்தமான ஆர்டிகல் 148. இவர் நியமனம் செய்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். ஓகே, அடுத்து, மரபுரிமை சட்டங்கள் பாரம்பரிய மரபியல் அடிப்படை உருவாக்குகின்றன. பின் வருபவர்களில் மரபுரிமை சட்டங்களை முதல் விவரித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியல் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கிரிகோர் ஜோகன் மெண்டல். இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், கிரிகோர் ஜோகன் மெண்டல். இந்த சார்லஸ் டார்வின் யாரும் பார்த்தா இயற்கை தேர்வு என்று சொல்லக்கூடிய பரிணாம கொள்கையை சொன்னவர் தான் சார்லஸ் டார்வின். ஓகேங்களா?
டிபிடி மெண்டல் லீஃப் எங்க வரும்? அவர் தனிமூர் சட்டம்ல ஒரு மெண்டல் லீஃப். ஓகே, அடுத்து பின்வரும் திட்டங்களில் எது வறுமையை அனுபவிக்கும் மக்களின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா, உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த நோக்கமாக கொண்டுள்ள திட்டம் பொது விநியோக முறை. பொது விநியோக முறை. அடுத்து ஏப்ரல் 2023 மத்திய அரசால் வெளியிடப்பட்ட விலங்கு இனவிருத்தி கட்டுப்பாட்டு விதிகள் 2023 படி பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்று எதுவும் பார்த்தீங்கன்னா, விலங்குகள் இனவிருத்தி கட்டுப்பாடு விதிகள் 2023 ஏப்ரல் என்ன விட்டுருக்காங்க, இந்திய விலங்குகள் நல வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகள் விலங்கு இனவிருத்தி கட்டுப்பாட்டு திட்டத்தை நடத்த அனுமதிக்கப்படும். இப்போ விலங்கு இனவிருத்தி கட்டுப்பாட்டு திட்டத்தை நடத்த அனுமதிக்கணும், என்ன அப்ரூவல் வாங்கியிருக்கணும்? இந்திய விலங்கு நல வாரியத்தை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து தெருவோர வியாபாரிகளின் ஆத்ம நிர்பார் நிதி. ஆத்ம நிர்பார் நிதி PMSVA நிதி குறுக்கடன் திட்டம் ஜூன் 2023 எத்தனை ஆண்டு நிறைவு செய்தது? இப்போ ஜூன் 2023, ஜூன்ல தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2023 எத்தனை ஆண்டுகள் நிறைவு செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் 3 ஆண்டுகளை நிறைவு செய்தது. ஓகேங்களா? அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்மளே பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து பிப்ரவரி 2024 விண்வெளித்துறையில் அந்நிய நேரடி முதலீடு கொள்கையில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதன்படி பின்னர் எந்த துணைத்துறைகளில் தாராளமயமாக்கப்பட்ட முதலீட்டு வரம்புகள் மூலமாக 100% FDI 100% அந்நிய நேரடி முதலீடு வந்து அனுமதிச்சிருக்காங்க. எந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோள்களுக்கான உற்பத்தி கூறுகள் மற்றும் துணை அமைப்புகளுக்கு தான் இந்த 100% FDI அனுமதிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து கீழ்கண்டவர்கள் யார் இந்தியாவில் வாகாபி இயக்கத்துடைய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா, சையத் அகமது பரேல்வி. இவர் தான் வாகாபி இயக்கத்துடைய தலைவர். சர் சையத் அகமது கான் யார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சர் சையது அகமது கான். வாகாபி இயக்கம் தலைவர் சையத் அகமது பரேல்வி. அடுத்து மதம் அல்லது மொழி அடிப்படையில் அனைத்து சிறுபான்மையினரும் தங்களுக்கு விருப்பமான கல்வி நிறுவனங்களை நிறுவவும் நிர்வகிக்கவும் உரிமை இருக்கு என்று இந்திய அரசு பின்னர் எந்த சட்டப்பிரிவு சொல்லுது? அதாவது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் நிர்வகிக்கும் உரிமை பற்றிய சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 30. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து அடிமை வம்சத்தினுடைய இன்னொரு ஆட்சியாளர்களை கால வரிசைப்படி அடிமை வம்சம்னாவே அடிமை தோற்றுவித்தவர் யாரு? குத்துபுதீன் ஐபக். அவருக்கு அப்புறம் அவருடைய மருமகன் இல்துமிஸ். அது இல்துமிஸ்க்கு அப்புறம் தான் அவருடைய பையன் வருவார், ருக்குனுதீன் பெரோஸ். அவர் ஆட்சி திறமையில நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவருடைய இல்துமிஸுடைய மகள் ரஷ்யா சுல்தானை கொண்டு வருவாங்க. அடுத்து கியாசுதீன் பால்பன். இவங்க தான் முக்கியமான அடிமைச்ச மன்னர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா, குத்பின் ஐபக், இல்துமிஸ், ரஷ்யா, கியாசுதீன் பால்பன். அது இல்லாமல் நிறைய திறமை குறைந்த மன்னர்கள் நிறைய பேர் ஆட்சி பண்ணிருக்காங்க. அவங்கள பற்றி இப்போ நமக்கு அடிமை வம்சத்துடைய ஆட்சியால கால வரிசைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, இல்துமிஸோட மகன் ஃபர்ஸ்ட் குத்பின் ஐபக், அவருக்கு அவருடைய மருமகன் இல்துமிஸோட மகன் ருக்குனுதீன் பெரோஸ் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஹ்ராம் ஷா, அலாவுதீன் மசூத் ஷா, நசுருதீன் மகமூது. இதுதான் என்னது சரியான அடிமை வம்சத்தினுடைய டெல்லி சுல்தானினுடைய வரிசை முறை. அடுத்ததாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தீபக் குமார் மார்ச் 2024 இந்தியாவில் எந்த மாநிலத்துடைய புதிய உள்துறை செயலாளராக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்காரு? புரியுங்களா? புதிய உள்துறை செயலாளர் எந்த மாநிலத்துக்கு? உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய புதிய உள்துறை செயலாளராக யாரு? தீபக் குமார். யார் நியமிச்சாங்க? தேர்தல் ஆணையம். ஓகே. அடுத்து மார்ச் 2023 அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் முதலில் எந்த வகை கெளுத்தி மீனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு புதிய வகை கெளுத்தி மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க அருணாச்சல பிரதேசத்துல. அந்த கெளுத்தி மீனுடைய பேர் என்னன்னா எக்ஸோஸ்டோமா திரிதியே. இது மாதிரி இருசொல் பெயர்களாக தான் இருக்கும். அடுத்து பின் வருவனவற்றுள் எது ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய அளவீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி.
ஜிடிபி தான் ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கு பயன்படும் முக்கிய அளவீடு. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ என்னன்னா ஒரு நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பீடு தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து யாருக்கு பின் மார்ச் 2024 பாகிஸ்தானின் 14வது ஜனாதிபதியாக ஆசிப் அலி சர்தாரி பதவியேற்றார். அப்ப பாகிஸ்தான் 14வது ஜனாதிபதி யாரு? ஆசிப் அலி சர்தாரி பதவியேற்றது மார்ச் 2024. அப்ப அவருக்கு முன்னாடி யார் இருந்தா? அதுதான் கேட்கிறார். அவருக்கு முன்னாடி யார் இருந்தா? ஆரிஃப் ஆல்வி பாகிஸ்தான் ஜனாதிபதியாக இருந்தாங்க. அடுத்து இவர்கள் யார்? 2022 சிம்லாவுடைய ராணுவ பயிற்சி கட்டுப்பாட்டு மையத்துடைய தளபதி ஜெனரலாக பொறுப்பேற்றார். சிம்லா ராணுவ பயிற்சி கட்டுப்பாட்டு மையம் தளபதி ஜெனரல் 2022 யார் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் SS மகள். லெப்டினன்ட் ஜெனரல் SS மகள் தான் சரியானது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு முகப்புரையில் இருக்கக்கூடிய நீதி, அதாவது சமூக அரசியல் பொருளாதார நீதி பற்றிய கருத்து எந்த நாட்டின் அரசியல் எடுக்கப்பட்டது? இவங்க பார்த்தீங்கன்னா இந்த RPF-SI ஆட்சியில் அவங்க ரஷ்யா தான் ஆட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே முகப்புரையில் இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பிரான்ஸ் தான் சொல்லுவோம். ஆனால் முகப்புரையுடைய நீதி, சமூக பொருளாதார அரசியல் கேட்கும்போது ரஷ்ய நாட்டில் தான் இந்த பகுதி எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு ஆட்சிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு நல்லா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பில் குடியரசுத் தலைவர் மீது அவையில் பழிசாட்டுவது என்ற அம்சம் பெறப்பட்டது எந்த அரசியலமைப்பிலிருந்து, எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்புக்கு குடியரசுத் தலைவர் மீது பழிசாட்டுவது, குற்றம் சாட்டுவது எந்த நாடு? அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பு தான் ஃபாலோ பண்றோம். ஆமா, அதாவது குடியரசு குற்றச்சாட்டு தீர்மானத்தில் பதவி நீக்கம் செய்ய சொல்ல இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் 61. இது எங்க இருந்து வாங்குறோம்? அமெரிக்கா. அடுத்து ஆகஸ்ட் 2024 முடிவடைந்த 30வது அபுதாபி சர்வதேச செஸ் பெஸ்டிவல் கூட்டு சேர்ந்து 2வது இடத்தை பிடித்த இந்திய செஸ் வீரர் ரோனக் சத்வானி எந்த நகரத்தைச் சேர்ந்தவர்? ரோனக் சத்வானி 2024 30வது அபுதாபி சர்வதேச செஸ் 2வது இடம் பிடித்த இந்திய வீரர் ரோனக் சத்வானி எந்த நகரத்தை சேர்ந்தவர்னா நாக்பூர். செப்டம்பர் 2024 உலக சுகாதார அமைப்பு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? ஜெனீவா. பின்வரும் எந்த நாட்டை தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்கன்னா ஜோர்டான். அப்ப தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாது ஜோர்டான். அறிவித்த அமைப்பு உலக சுகாதார அமைப்பு WHO. அடுத்து இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ராபி பயிராக, ராபினா இந்திய விவசாய முறைகள்ல காரிப், ராபி, சையத், இல்ல ராபி பருவத்து பயிராக எல்லை சாகுபடி செய்யலாம் என நீங்கள் அறிவுறுத்தல் என்ன கொண்டால்? அதாவது ராபி பயிராக எல்லை சாகுபடி செய்யலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எந்த மாநிலத்துல பின்னொரு எந்த இந்திய மாநிலம் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். எந்த மாநிலம் சார்ந்ததாக இருக்கும்? சரியான ஆன்சர் தென்னிந்திய பகுதிகளை தான் சார்ந்ததாக இருக்கும். தென்னிந்திய மாநிலம் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய மொழியை பற்றி பின்னொரு எந்த அரசியல் சாசனம் பிரிவு நமக்கு சொல்லுது அப்படின்னா பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்பட மொழியை பற்றி சொல்லக்கூடிய விதி 120. அது விதி 120 தான் சரியான ஆன்சர். அடுத்து பின்வரும் முஸ்லிம் தலைவர்களில் யார் முதலில் இரு தேசங்கள் என்ற கோட்பாட்டை முன் வைத்தவர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் முகமது இக்பால் என்ன சொல்றாரு? இரு தேசங்கள் என்ற கோட்பாட்டை முன்வைத்த முதல் முஸ்லிம் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் தான். முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் தனிநாடு தீர்மானம் கோரிக்கை வைக்கிறது முகமது அலி ஜின்னா தான். இரு தேசங்கள் என்ற கோட்பாட்டு கருத்தை முன் வச்சது யாரு? முகமது இக்பால். இதே பாகிஸ்தான் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? பாகிஸ்தான் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் சௌத்ரி ரஹ்மத் அலி தான் சரியானது. அப்ப இரு தேசங்கள் என்ற சொல்லி முன்வைத்தது முதல்ல முகமது இக்பால். பாகிஸ்தான் தனிநாடு தீர்மானம் முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தான் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர், அறிமுகப்படுத்தியவர் ரஹ்மத் அலி. அடுத்து பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் தங்க நாற்கர சாலை
5846 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய தங்க நாற்கர சாலை நெட்வொர்க்குடன் இணைக்கப்படாத மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ முக்கியமாக இணைக்கக்கூடியது பார்த்து முக்கியமான 4 மாநிலங்கள் சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி. இந்த 4 இடங்களை தான் இணைக்குது. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி. இதில் இது கேரளா வராது. ஆந்திர பிரதேசம் இந்த வழியிலே வந்துடும். ஓகேங்களா? கேரளா தான் இணைக்கப்படாதது. ஓகே, அடுத்து டேஸ் என்பது மாற்ற வகையின் அளவிட முடியாத அளவு மற்றும் தரம் சார்ந்த செயல்முறை கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா மேம்பாடு, வளர்ச்சி, முன்னேற்றம். அது பரிணாமம் என்பது மாற்ற வகையின் அளவிட முடியாத அளவு தரம் சார்ந்த செயல். பரிணாமம் தான் மாற்ற வகையின் அளவிட முடியாத அளவு. பரிணாமம் தான் சரியான ஆன்சர். அடுத்து 2024 எல்லையோர காவல்படை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுடைய முதல் பெண் ஸ்னைப்பர் வீராங்கனை, தொலைகுறி துப்பாக்கி சுடுதல் முதல் பெண் வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி. 2024 எல்லையோர காவல்படை பிஎஸ்எஃப் உடைய முதல் பெண் வீராங்கனை யாரு? சுமைன் குமாரி. ஜனவரி 2024 சர்பானந்தா சோனாவாலில் உள்நாட்டு நீர்வழிகள் மேம்பாட்டு கவுன்சிலில் ஹரித் நௌகா வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆற்று படகு சவாரி சுற்றுலா சாலை வரைபடம் 2047 ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் எங்க? கொல்கத்தா. இங்க டேஸில் கொல்கத்தாவில் அறிமுகப்படுறது யாரு? சர்பானந்தா சோனாவால். அடுத்து திரையில் உருவாகும் பிம்பம் என்ன பிம்பம்? திரையில் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பம். திரையில் உருவாகும் பிம்பம் மெய்பிம்பம். சமதராடி தோன்றும் பிம்பம் மாய பிம்பம். எறும்புக்கடி இயற்கையில் அமிலத்தன்மை கொண்டது. எறும்புக்கடியில் எந்த அமிலம் இருக்கு? எறும்பு கடிச்சா எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம், எறும்பு கடியில் இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னா ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலப்படுத்தக்கூடிய காரம் கார்பனேட் வகை காரத்தை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அப்போ எறும்பு கடியில் இருக்கக்கூடிய அமிலம், சிவப்பெரும் கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம். தேனில் இருக்கக்கூடிய அமிலம், தேனீயில் இருக்கக்கூடிய ஃபார்மிக் அமிலம். பால், தயிர் அப்படி கேட்டாங்கன்னா லாக்டிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலங்கிறது தக்காளி, பசலைக்கீரையில் ஆக்சாலிக் அமிலம். வினிகர் என்ன அமிலம் இருக்கு? அஸ்டிக் ஆசிட். ஓகே, வினிகர்ல அஸ்டிக் அமிலம். ஓகே, அடுத்து பின்வரும் திட்டங்களில் எது கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு. கிராமப்புறங்கள்ல சுய வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம் எதுவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் தான் சரி. புதிய கற்கால தலமான ஃபிர்ரானா, இந்த ஃபிர்ரானா புதிய கற்கால இடம் தான். இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஹரியானா. புதிய கற்கால இடமான பிரான் எந்த மாநிலத்தில் இருக்கு? ஹரியானா. காலிபங்கன் ராஜஸ்தான். குஜராத்தில் பழைய கற்கால ஓவியமான பிம்பேட்கா கோவை ஓவியம் இருக்கு மத்திய பிரதேசம். குஜராத்தில் லோத்தல் துறைமுகம் இருக்கு. ஓகே, அடுத்து பின் வருவனவற்றில் நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம். நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் 2023 FRPMA அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா சரியானது. ஒவ்வொரு ஆண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 0.3% நிதி பற்றாக்குறையை குறைக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 0.3% என்ன செய்யணும்? நிதி பற்றாக்குறை குறைக்கணும். அது எதோடைய முக்கியமான அம்சம்? நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டத்தில் முக்கியமான அம்சம். அடுத்து இல்டுமிஸ் பற்றிய கூற்றுகள்ல சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. இல்டுமிஸ் பற்றிய கூற்றுகள்ல சரியானது எது? ஃபர்ஸ்ட் யாரு? குத்புதீன். குதுபுத்தீன் அப்படின்னு. குத்புதீனுடைய ஐபக்கின் மகளை மணந்தார். ஆமா, குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் தான் இல்டுமிஸ். சம்சுதீன் இல்டுமிஸ் சரிதான். இவர் லாகூரின் ஆளுநர் தான் தவறு. ஏன்னா லாகூர்னு தலை டெல்லிக்கு மாத்தினார் யாரு? குத்புதீன் ஐபக். அப்ப இவர் டெல்லியினுடைய சுல்தானாக தான் இருப்பார். அப்ப இது தவறு. இவர் தனது மகளை தனது வாரிசாக நியமித்தார். ஆமா, சாம்சு இல்டுமிஸ்க்கு அப்புறம் ருக்னுதீன் பெரோஸ் மகன் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகள் வராங்க. யாரு? ரசியா சுல்தான். அப்ப 1 மற்றும் 3 ஆகிய கூற்றுகள் மட்டும்தான் சரி. அடுத்து இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி பின்வரும் எந்த மாநில குழுக்கள் 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை பதிவு செய்த மாநில 2 மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. 30 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட 2 மாநிலங்கள் 2011 சென்சஸ் படி எந்த மாநிலம்? கண்டிப்பாக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். வேற எந்தது?
மகாராஷ்டிரா, இந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த 2 மாநில மக்கள் தொகை எவ்வளவு? 2017 கணக்கெடுப்படி 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை. அதே போல உலக மக்கள் தொகை தினம், உலக மக்கள் தொகை வேர்ல்ட் பாப்புலேஷன் டே, வேர்ல்ட் பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம் இன்னைக்கு ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். இதே நேஷனல் சென்சஸ் டே, நேஷனல் சென்சஸ் டே, அதாவது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் அப்படின்னு என்னது? பிப்ரவரி 9. ஓகேங்களா? அதாவது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம், நேஷனல் சென்சஸ் டே பிப்ரவரி 9. உலக மக்கள் தொகை தினம், மக்கள் தொகை மட்டும் தான், உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஓகேங்களா? அடுத்து பின் வருபவர்களில் முதலில் எந்த உச்சநீதிமன்ற நீதிபதி மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படுது? முதல்ல ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி மேல பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வராங்க. யார் அப்படின்னா மாண்புமிகு நீதியரசர் திரு ராமசாமி அவர்கள் மீது தான் முதல்ல பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு மிக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ தொடர்புடைய டாபிக்கை நல்லா பாருங்க. இந்த கொஸ்டின் நல்லா ஒரு பகுப்பாய்வு செய்து பண்ணி, கொஸ்டின் ஒரு 4-5 லைன் இருக்கும். அந்த 4-5 லைன் படிக்கும் போதே அடுத்து நிறைய தேர்வுல அதே மாதிரி கொஸ்டின் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த கொஸ்டின் நம்ம நல்லா அனலைசிஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அப்பதான் எந்த ஆர்ஆர்பி தேர்வுகளும் நம்ம ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சா மட்டும்தான். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர், இதுக்கு நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நல்லா அனலைசிஸ் பண்ணி படிங்க. நம்ம ஆர்ஆர்பி தேர்வுகளை எளிதாக அடிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.